சார் வணக்கம். என் பேர் சக்திவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வட சென்னையில் கிட்டத்தட்ட 4 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 4 துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை துறைமுக டெய்லர் மற்றும் டாரஸ் டிரைவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கு மேலே நாங்கள் டிரைவர்களாக இங்கே வட சென்னையில் இந்த 4 ஆர்பாருக்கும் சேர்ந்து வண்டி ஓட்டுற தொழிலாளராக நாங்கள் பயணிக்கிறோம். யாரோனும் எங்கேயாவது தமிழகம், கர்நாடகா இல்ல எந்த ஸ்டேட்டோ எங்க போய் ஒரு பிரேக் டவுனோ இல்ல ஒரு அசம்பாவிதமோ ஒரு ஆக்சிடென்டோ எதுவா இருந்தாலும் எங்களது டிரைவர்களுக்கு நாங்கள் உடனடியாக உதவிகள் இங்க இருந்தபடியாக அங்கங்க லோக்கலாக வச்சு செய்வதும், அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களது டிரைவர்கள் இந்த 3500 பேருக்கு மேல யாரோனும் ஒரு எதிர்பாராத விதமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் எங்களால் இயன்ற உதவி அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நாங்க பாத்தீங்கன்னாக்கா ஆளுக்கால் எங்க சொந்த பணத்தில் எங்களுக்கு என்ன தோணுதோ அவர்களுக்கு 100, 500, 1000 அப்படி என்று ஒன்றிணைந்து அந்த இழந்த குடும்பத்திற்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். இன்றவரையிலும் நாங்க ஒரு 20 குடும்பத்துக்கு மேல இது போல உதவிகள் செய்திருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 28/6/2025 அன்று இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை சேர்ந்த ரவிசெல்வமும், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பத்தலகுண்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா சதீஷ்குமார், பெரிய குளம் பக்கத்துல சதீஷ்குமார் என்பவரும், அடுத்தது உளுந்தூர்பேட்டை சேர்ந்த மணி அவர்களும், விருத்தாச்சலத்தை சேர்ந்த ஷாகுல் அமிதும் அடுத்தடுத்து இந்த 1 மாத காலத்தில் இறந்தார்கள். இவர்களது குடும்பத்திற்காக இப்ப நாங்க குறைஞ்சது ஒரு 20 லட்சம் நிதி திரட்டி வச்சிருக்கிறோம். இதை பாத்தீங்கன்னாக்கா நாங்க 4 குடும்பத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்போம். வர வைத்து இந்த 2 குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இந்த நிதி உதவிகளை செய்துவிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை உளுந்தூர்பேட்டையும் விருதுநகருக்கும் செல்ல இருக்கிறோம். மென்மேலும் எங்களது டிரைவர் குடும்பத்துக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படக்கூடாது அப்படி என்றதையும் இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு அதிக அளவுல டிரைவருக்கு மட்டுமல்ல, உலகத்துல அனைத்து இடத்துலயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75% அந்த ஹார்ட் அட்டாக் தான் வருது. அனைவருக்குமே கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் வருது, ஊர்ல வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வருது, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் வருது. இதுதான் ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. ஜிபேல பாத்தீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப் குழு பாத்தீங்கன்னா 4 தளங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது ஒரு தளத்துக்கு 1000 பேர் தான் சேர்க்க முடியும். 4 தளங்களா பிரிச்சு வச்சிருக்கிறோம். இன்னொருல எங்களது சக ஓட்டுநர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 200 ரூபா 300 ரூபாயில இருந்து 500 1000 வரல கூட கண்டிப்பா போடுறாங்க. அதுலயே ஒரு சில நபர் 2000 கூட போறாங்க இறக்க குணத்தை கண்டு. இன்னொரு நாங்க அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமா கிட்டத்தட்ட இன்னொருலும் ஒரு கோடிக்கு மேல கண்டிப்பா வசூல் பண்ணியிருப்போம். அந்த குடும்பத்துக்கெல்லாம் அனைத்து குடும்பத்துக்கும் எடுத்து போய் கொடுத்துருக்குறோம். அதே தனிநபரா இறந்தாருன்னா அவருக்கு என்ன வசூலாச்சோ அதை அப்படியே கொடுத்துருவோம். அதே அட்டன் டைம்ல இந்த ஒரே மசாலா 4 பேருன்றதால என்ன பணம் ஷேர் ஆச்சோ அதை 4 கரெக்டா சரிசமமா பிரிச்சு 4 குடும்பத்துக்கும் சரிசமமா கொடுப்போம்.